நம் சமூகத்தினரை சந்திக்கவும் சமூக நிகழ்வுகளை பற்றி சிந்திக்கவும் மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். Indeed, it is our pleasure to welcome all of you back to our program, where we bring together stories from across the Indian community. There's always something meaningful and exciting happening around us. இருந்தாலும் மாலினி, எல்லாரும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் செல்வது சாத்தியமில்லை. அதனால்தான் நாங்கள் உங்களுக்காக அந்த நிகழ்ச்சிகளை தேடி பிடித்து தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். Suganthi, I'm sure our audience is eager to find out what we have lined up for them. What do we have in store for today? தமிழ் மேடை நாடகத்துறையில் ஒரு மாபெரும் முயற்சி, மிஷன் மல்லிகைப்பூ. A day of sports, culture and community, the CSE Sports Carnival. மாணவர்களுக்கு கை கொடுக்கும் சிண்டாவின் பேக் டு ஸ்கூல் விழா. Sounds like we are in for a great episode. Let's get started right away, shall we? நிச்சயமாக. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். இசை, நடனம், கதை சொல்லல் ஆகியவற்றை ஒன்றிணைத்து நேரடியாக படைத்து காட்டும் கலை வடிவம்தான் மேடை நாடக கலை. பண்டைய கலாச்சாரங்களில் செய்திகளை பரப்புவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும், ஏன் பல்வேறு மதங்களின் சடங்குகளுக்கும் கூட மேடை நாடக கலை பயன்படுத்தப்பட்டது. இறுதியில் வசனங்கள், கதாபாத்திரங்கள் மற்றும் பிரம்மாண்டமான மேடைகளுடன் கட்டமைக்கப்பட்ட நாடகங்களாக அது பரிணமித்தது. அன்றும் சரி இன்றும் சரி மேடை நாடகங்களை மக்கள் என்றுமே ரசிக்க தவறியதில்லை. That's right, Suganthi. Since its early days, from the classical Greek amphitheatres to the grand stages of Shakespeare in England, audiences were captivated by the magic of live acting. And then came Broadway in New York and London's famous theatre district, which helped transform stage productions into large-scale spectacles that influenced audiences around the world, including right here in Singapore. இந்திய கலாச்சாரத்திலும் மேடை நாடக கலைக்கு ஒரு தனி வரலாறு உள்ளது. நவீன மேடைகள் தோன்றுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தெருக்கூத்து, வெள்ளுப்பாட்டு போன்ற துடிப்பான நாட்டுப்புற மரபுகள் மூலம் நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு அவை பெரும் பங்காற்றின. Despite the rise of films, television and now digital content, theatre still holds a special place. Today, whether it is a traditional open-air stage or a modern black box theatre, people continue together to experience stories performed live. That shared moment of watching a tale unfold right before our eyes is something no screen can replace. சிங்கப்பூரிலும் ஒரு துடிப்பான மேடை நாடகத்துறை உள்ளது. அதில் நமது உள்ளூர் தமிழ் நாடக படைப்புகளும் ஒரு முக்கிய இடம் பிடித்துள்ளன. வரலாறு, பாரம்பரியம் மற்றும் சமகால கருப்பொருள்களை ஆராயும் ஆர்வமுள்ள படைப்பாளிகள், அர்ப்பணிப்புள்ள நடிகர்கள் மற்றும் சிந்தனையை தூண்டும் தயாரிப்புகள் இங்கு ஏராளம். And our first story for today takes us to one such ambitious theatrical production that recently took center stage. Come, let's step into their world. கலா உற்சவம் 2025 கலை விழாவில் அகம் நாடக குழுவின் தயாரிப்பான மிஷன் மல்லிகைப்பூ அரங்கேறியது. எஸ்பிளனட் வளாகத்தில் அமைந்துள்ள சிங்டல் வாட்டர்ஃப்ரண்ட் தியேட்டர் அரங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட முதல் தமிழ் நாடகம் என்ற பெருமை இந்த பிரம்மாண்ட படைப்பிற்கு சேரும். ஜப்பானிய ஆட்சியில் இருந்த சிங்கப்பூரை பின்னணியாக கொண்ட இந்நாடகம் நம் முன்னோர்கள் அனுபவித்த கஷ்டங்களை சித்தரித்தது. இவ்வாண்டு நம் சிங்கப்பூரின் 60ஆம் ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடும் அதே வேளையில் அதற்காக பாடுபட்டவர்களை மறந்துவிடாமல் அவர்களையும் கொண்டாட வேண்டும் என்பதே மிஷன் மல்லிகைப்பூவின் மைய கருத்து. இப்போ 60 இயர்ஸாக சிங்கப்பூர் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் சிங்கப்பூர் செலிப்ரேஷன் நிறைய விதத்தில் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் அன்சாங் ஹீரோஸ் இருந்திருப்பாங்க. நம்ம நாட்டுக்காக உழைச்சவங்க, நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவங்க. நம்ம படிக்கிறது ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிறவங்க மட்டும் தான் படிக்கிறோம். படிக்காமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மிஷன் மல்லிகைப்பூ ஆரம்பித்தோம். இதில் நிறைய டைப் ஆஃப் எல்லாமே இருக்கும். இசை இருக்கும், பாடல் இருக்கும், நடனம் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், செட் இருக்கும். ஸோ ஐ திங்க் எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான படைப்பை நம்ம மக்களுக்கு ஒரு க்ளோசிங், ஒரு ஃபீஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற எஃபர்ட்டில் தான் இது இறங்கியிருக்கும்.
1942ஆம் ஆண்டு சிங்கப்பூரை நம்பகத்தன்மையுடன் மேடைக்கு கொண்டு வருவதற்கு அரங்கம் மற்றும் ஆடை வடிவமைப்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மல்டிமீடியா, அதாவது பல்லூடக தொழில்நுட்ப நுணுக்கங்களை இந்த நாடகம் பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. எடுத்துக்காட்டிற்கு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங். தமிழ் மேடை நாடகங்களில் இதுவரை பார்த்திடாத இத்தகைய புதுமையான முயற்சிகள் பார்வையாளர்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு அனுபவத்தை வழங்கின. ஹோலோகிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா நாடகம் நடக்கும் பொழுது அந்த மேப்பிங், அதாவது காட்சி நடக்கும், அதே நேரத்தில் அந்த கதை சம்மந்தப்பட்ட அம்சங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. பார்வையாளர்களுக்கு மட்டுமல்லாமல் நடிகர்களுக்கும் இது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. தங்களுடைய வழக்கமான அணுகுமுறைகளுக்கு அப்பால் தொழில்நுட்ப நுணுக்கங்களின் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு நடிகர்கள் தங்களுடைய ஒத்திகைகளில் பயிற்சி செய்தனர். நானும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷனுங்கிற போது டைமிங் ரொம்ப முக்கியம். இவங்க எப்போ பேசுகிறாங்க, எங்கே முடிக்கிறாங்க, அதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும், இது நாங்கள் ரொம்ப கச்சிதமாக இருக்கணும். அந்த டைமிங் 3 பேர் ஒரே நேரத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது ஒரு பெரிய ஒரு யுக்தி இந்த நாடகத்தில் திணிச்சிருக்காங்க. சிங்கப்பூரின் பன்முக கலாச்சார அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் தமிழ் நடிகர்களுடன் சீன மற்றும் மலாய் நடிகர்களும் உள்ளடக்கிய ஒரு நட்சத்திர பட்டாளம் இந்த நாடகத்தில் இடம்பெற்றிருந்தது. வெவ்வேறு கலைத்துறைகளைச் சேர்ந்த கலைஞர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளும் சூழலை இந்த நாடகம் உருவாக்கியது. The industry, especially the Tamil industry, they are very, very close knitted, and then we became very close. So that's how I believe the relationship with us, make this drama happens. Yeah, so I feel there's a lot of connection. Yeah, when we do the rehearsals and all that. I really loved the joy, the passion. Not to say that you don't find it elsewhere, but I think that there was a certain magic to how it was expressed here in rehearsal, in the work we've done together, the smiles, the way that people light up, the way that people go above and beyond in the name of doing good theatre and telling great stories. இளம் நடிகர்களுக்கு இந்த நாடகம் பெரிதும் துணை புரிந்தது. நிகழ்த்து கலைகளில் தங்களுடைய இலக்கை நோக்கி செல்லும் இக்கலைஞர்களின் பயணத்திற்கு இந்த அனுபவம் ஒரு முக்கிய படிக்கல். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் வந்தேன் மறுபடியும் மேடைக்கு. டைரக்டர்ஸ் கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். சீனியர் ஆக்டர்ஸ் அவங்களோட மேடையை பகிர்ந்து நடிக்கிறதுக்கு ஐ திங்க் அது ஒரு அனுபவம். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஸோ நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நடிகர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு டூ ஈவன் மோர் பிகர் ஸ்டேஜஸ். இங்கிலீஷ் தியேட்டரும் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். பிகாஸ் இங்கே இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே சீனியர் ஆக்டர்ஸ் இல்லையா. எல்லாருமே டிவிலேருந்து சில பேர் வந்திருக்காங்க, இங்கிலீஷ் தியேட்டர்லேருந்து சில பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய தெரிஞ்சிருக்கேன், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை ஆல் ஆஃப் தோஸ் as well. இன்றைக்கி இந்த மிஷன் மல்லிகை போல் இருக்கிறதுனால எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ட்ரை அவுட் பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. மிஷன் மல்லிகைப்பூ போன்ற படைப்புகள் நம் வரலாற்றின் முக்கியமான கதைகளை கௌரவிக்கும் அதே வேளையில் உள்ளூர் மேடை நாடகங்களின் தரத்தையும் உயர்த்துகின்றன. வரும் ஆண்டுகளில் இதுபோன்ற முயற்சிகள் தொடர்ந்து இடம்பெற ஒரு சமூகமாக நம் ஆதரவை வழங்குவோம். என்ன ஒரு அற்புதமான படைப்பு மாலினி. ஒரு கதையை மேடைக்கு கொண்டு வருவதற்கு அத்தனை பேரின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த கதை நமக்கு எடுத்துக்காட்டியது. Absolutely, Suganti. Now, from the world of the arts, we move on to a story about uniting the community through sports. But before we check that out, let's head out for a short break. Stay with us. Suganti, when we think of sports, our minds immediately go straight to professional athletes and major tournaments. But the truth is, the spirit of sport goes far beyond that. It's something that everyone can enjoy regardless of age or skill level.
உண்மைதான் மாலினி. எல்லாருக்கும் விளையாட்டை நிபுணத்துவ நிலையில் பயிற்சி செய்வதற்கும் போட்டியிடுவதற்குமான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஆனால் உடல் ஆரோக்கியம், ஒழுக்கம் என விளையாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள் அனைவருக்கும் எட்டிய தூரத்தில்தான் உள்ளன. அதற்கு வழிவகுக்கும் முக்கிய பங்கு சமூகத்தில் நிகழும் விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு உண்டு. These community sporting events provide a platform for every individual to experience the thrill of competition. It is very different from exercising alone. The pace is faster, the intensity is higher, and players naturally push themselves more when they are part of a challenge or match. இது போன்ற முயற்சிகள் சமூகத்தில் உள்ள அனைவரையும் ஒன்று திரட்டுகின்றன. விளையாட்டின் மீதான பற்றின் மூலம் அனைவரிடையே பிணைப்பை ஏற்படுத்த அனுமதிக்கின்றன. உடல் மற்றும் மனநல பலன்களையும் தாண்டி ஒற்றுமையை வளர்க்கும் தன்மை விளையாட்டிற்கு உண்டு. And that is why many grassroots sporting efforts have become so important. They give people a chance not only to stay active but also to reconnect, unwind and build new friendships. Our next story shines light on one such effort. அந்த விளையாட்டு விழாவில் இப்போது நாமும் கலந்து கொள்ளலாம். வாருங்கள். The SG16 CSE Sports, Cultural and Community Carnival, organized by the Ceylon Sports Club, reflects the club's commitment to nurturing talent at the grassroots. By providing accessible platforms for competition, the carnival is one amongst many such initiatives aimed at helping aspiring sportsmen to gain experience and grow. At the same time, recognizing its broader responsibility to the community, Ceylon Sports Club brought together sports, cultural performances, bazaar stalls, stage activities, and much more to foster camaraderie and celebration amongst all who attended. And the main thing here is objective is actually bring the community together, down together with the club. Right? This event wouldn't have worked right if not for the support of the community. So we thought we'd bring all of this together with a large crowd that came in, right, to support us as well. We want to ensure we do our part as a community club to encourage and bring more Indians to participate in these kind of sports. So that's why we are putting a lot of energy now. Even though we are a sporting club, we want to bring the cultural element into it. That's why we call it cultural sports event. Sports and health go hand in hand, and this carnival reinforced that notion by offering free health screenings conducted by Sun Love Home. A wide range of checks was made available, giving attendees an easy opportunity to understand their health status. By placing these services within a lively carnival setting, the organizers created a friendlier and less intimidating environment, encouraging more people to step forward and get themselves assessed. Most people are reluctant to go only for health screening. They think mostly the assumption is, oh, everything is good with me. So they have that kind of feeling. But when there is a carnival atmosphere and then they see the other people also going for the health checkup and all, then they feel, okay, they are going, let me also go. You know, it becomes a go-to this thing. And then it becomes like a motivation factor for them to go for a health checkup. The highlight of the carnival was undoubtedly the futsal tournament, made even more special with a dedicated category for the veterans. It offered them a wonderful opportunity to reunite with longtime friends and teammates, rekindling old bonds through exercise, fitness, and their love for the beautiful game. My boys over here are, I think few of them, since 1982, they are still linked with me. Okay, so I just try to call them, even though they are in some of them in the holidays due to Christmas season, school holidays. Because of that, I used to call them. I really appreciate that they come and help me today. We are aging community, and same time we got this sports organized that we can keep ourselves fit to get away from work, you know, just to meet old friends, kick around, and also after that have some teh tarik in the coffee shop. It's a good time to really stress at the same time. There was also a dedicated women's futsal category, a welcome move that drew an impressive number of teams and highlighted the growing interest among women in Singapore for sports traditionally dominated by men. It was especially heartening to see different generations playing side by side, reflecting how the sporting spirit continues to inspire families as well. Today I'm here with my mom and we are taking part in a futsal tournament. We had a good experience. The players play well and it was very competitive. I think it's really a very good exposure for girls so that they have
broader sports activities, not just netball or or volleyball. So I think now girls play better football, I say. So it's a very, very good exposure. I encourage all girls of all ages, even ladies, even you're married or your mother of children, do play football, social football. I think it's also part of fitness. I think, in my opinion, I don't think football should be only for men. It's not supposed to be a man-dominated sport. I think women can also do as well as guys. So I think organizations should also open women's team. It's also because that women want to also show what they have, their hidden talents. We hope to have this organization open more so that we can get more experience, meet new people, and overall increase ourselves to greater heights. The carnival showcased how shared experiences can bring people together as participants of all ages enjoyed sport, celebrated culture, and formed new friendships. What a lively showcase of community spirit through sports. It is always wonderful to see people coming together to stay active and have fun. உடல் நலனை ஊக்குவித்த சமூக நிகழ்வை நாம் கண்டு களித்தோம். நமது அடுத்த கதையில் மாணவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய ஒரு சமூக முயற்சியை பற்றி பார்க்க போகிறோம். But before we dive into that story, ஒரு சிறிய இடைவேளை. கல்விக்கு அதிக முக்கியத்துவம் செலுத்தும் நாடுகளில் ஒன்று சிங்கப்பூர். பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, திறன் மேம்பாடாக இருந்தாலும் சரி, கல்வியின் ஒவ்வொரு நிலையும் ஒருவரது எதிர்காலத்தை வடிவமைக்க உதவுகிறது. And for families, the school year represents more than just classes and exams. It brings with it new expectations, new routines, and new responsibilities. Preparing for all of that can sometimes feel overwhelming, especially when resources are stretched. உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் ஆதரவளிப்பது அவசியம். அப்போதுதான் மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துவதற்கான நிலையான சூழல் உருவாகும். What makes Singapore unique is how organizations, volunteers, and community groups often step in to complement the efforts of parents and schools. These collective efforts ensure that no child feels left behind, regardless of his or her circumstances. இன்று நமது நிகழ்ச்சியின் இறுதி கதையில் மாணவர்கள் தங்கள் பள்ளி ஆண்டை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் ஒரு முயற்சியை பற்றி பார்க்க போகிறோம். Let's head over and take a closer look. Mommy, are you feeling better? ஆண்டிறுதி பள்ளி விடுமுறையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிண்டா வழிநடத்தும் முயற்சிதான் பேக் டு ஸ்கூல் ஃபெஸ்டிவல். இத்திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு 8500 மாணவர்களுக்கு மொத்தம் 1.7 மில்லியன் வெள்ளி மதிப்புள்ள நிதி ஆதரவு வழங்கப்பட்டது. புதிய கல்வி ஆண்டிற்கான பாடப்புத்தகங்கள், எழுது பொருட்கள், காலணிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக ஒவ்வொரு மாணவருக்கும் 200 வெள்ளி மதிப்புள்ள மின்னிலக்க பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்த முயற்சி குறைந்த வருமான குடும்பங்களின் கல்வி நிதி சுமையை குறைக்க உதவுகிறது. எந்த ஒரு மாணவரும் பின்தங்கி விடாமல் சக மாணவர்களுக்கு இணையாக பள்ளிக்கு திரும்ப வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் இலக்கு. Well, what Back to School Festival does is it equips the students, especially those from low-income or vulnerable families, with being able to go back to school. So it's the backpack, it's the school vouchers. And you know how it is when kids go back to school, right? They're like, okay, let me show you my new books, or let me show you my new backpack, or whatever it is. And we just want these children to feel exactly the same as their friends in school, and not to feel that they have been disadvantaged in any way. மாணவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் இன்றைய கல்விச் சூழல் சவால் மிக்கதாக உள்ளது. இதனால் நிதி உதவிக்கு அப்பாற்பட்ட ஆதரவும் அத்தியாவசியமாகிறது. இதனை அங்கீகரித்து பேக் டு ஸ்கூல் திட்டத்தின் பயனாளிகள் தொடர்ந்து மற்ற உதவி திட்டங்களிலும் சேர்க்கப்படுவார்கள் என்பதை சிண்டா உறுதி செய்துள்ளது. மாணவர்கள் இந்த திட்டத்தோடு நின்று விட மாட்டாருங்க. மற்ற திட்டத்தை, உதாரணத்துக்கு சிண்டாவுடைய மற்ற இளையர் மாணவர் திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதில் அவங்க சேர்ந்துக்குவாங்க. அப்படி சேரும்போது அவர்களுக்கு ஒட்டுமொத்த உதவியும் கிடைக்கிறது. ஆண்டு முழுக்க ஒரு இளையர் திட்டத்தில் சேரலாம். ஒரு அவங்களுடைய பெற்றோர்கள் குடும்பம் சார்ந்த நிகழ்ச்சிகள், பெற்றோர்களுக்கான பயிலரங்குகள் இவற்றிலும் கலந்து கொள்ளும்போது ஒட்டுமொத்த உதவியும் ஆண்டு முழுக்க இந்த 8500 மாணவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சென்று சேர்கிறது. மாணவர்கள் தமது அன்புக்குரியவர்களுடன் தரமான வழியில் நேரத்தை செலவிடுவதற்கான நாளாகவும் இந்த பேக் டு ஸ்கூல் விழா அமைந்தது. இந்நிகழ்வில் சிண்டாவின் மற்ற திட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களின் படைப்புகளை காட்சிப்படுத்திய கண்காட்சி கூடமும் இடம்பெற்றிருந்தது.
சிவானா வந்து அந்த கோடிங் போய் கற்றுக்கிட்ட போது அவங்களுக்கு வந்து இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. பிறகு அவங்க வந்து அதை பற்றி பேசும்போது அவங்க செய்யும்போது வந்த அனுபவத்தை வந்து தெளிவாக காட்டினாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதை பார்க்க. இத்திட்டத்தில் வழங்கப்படும் நிதி உதவி மாணவர்களுக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தினசரி கவலைகளை போக்கி பள்ளிக்கு தயாராகும் அழுத்தத்தை குறைக்க உதவியது. இந்த கூடுதல் ஆதரவுடன் மாணவர்கள் தங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடிகிறது. நானும் சிண்டாவில் நிறைய வருஷமாக இருந்திருக்கேன். சின்ன பிள்ளைலேருந்து நானும் சிண்டாலேருந்து பேக் டு ஸ்கூல் வாட்சர் கிடச்சிருக்கேன். இப்போ நான் வந்து கிராஜுவேட் பண்ணிட்டோன்னே இப்போ என் தங்கச்சிக்கு இந்த பேக் டு ஸ்கூல் வாட்சர் கிடச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஹோம்ஒர்க்கில் அசஸ்மெண்ட் புக்கில் வந்து நம்ம பாப்புலர் போய் வந்து வாங்கலாம். அந்த புக்ஸ்லாம் கிடச்சிட்டு தான் நான் வந்து எனக்கு தங்கச்சிக்கு வந்து கற்றுக் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கும்போது. ஸோ ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு அக்கா இருந்துட்டு என்னால் வந்து ஏதாச்சும் ஹோம்ஒர்க் இல்லை அசஸ்மெண்ட் புக் கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து கற்றுக் கொடுப்பேன் அவங்களுக்கு. என்னோடய ஸ்டேஷனரிக்கும் அந்த அசஸ்மெண்ட் புக்கும் அது நிறையா உதவி செய்வோம். அப்புறம் நான் வந்து என்னோடய எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் எடுக்கலாம். தங்களுடைய எதிர்காலத்திற்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மாணவர்களால் உணர முடிந்தது. தங்களுடைய லட்சியங்களை நோக்கி அதிக நம்பிக்கையுடன் பயணம் செய்வதற்கான உந்துதலாக இது போன்ற நிகழ்வுகள் அமைகின்றன. நான் வந்து காவலராகணும்னு ஆசைப்படுகிறேன். அதுக்கு நான் படிக்க ஆசைப்படுகிறேன். ஃப்யூச்சரில் வந்து நான் வெட்டனரியனாக இருக்கலான்னு இருக்கிறேன். ஸோ படிப்பில் வந்து அந்த சயின்ஸ் பயாலஜி அதில் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலான்னு இருக்கிறேன். ஒவ்வொரு மாணவரும் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதில் சமூகத்தில் உள்ள நம் அனைவருக்கும் ஒரு பங்குண்டு. ஒரு மாணவருக்கு நாம் உதவும் போது அவருடைய குடும்பத்திற்கும் நாம் உதவுகிறோம் என்பதற்கான நினைவூட்டலாக அமைந்தது இந்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். விடைபெறுவதற்கு முன் ஒரு சிறிய சிந்தனை. சுகந்தி, take it away. வழிகள் இல்லாத வழிகள் இல்லை, விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லை, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, கடுமையாக முயன்றால் வானமே இல்லை. On that wonderful note, we have come to the end of this week's episode. நீங்கள் ஏற்பாடு செய்யும் சமூக முயற்சி நமது தாளம் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். indianbeat@mediacorp.com.sg. Till we meet again next week with another compilation of recent community events. Have a great weekend and a fantastic week ahead. Signing off, this is Suganti, Malini. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்